ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே இயேசுவை போல் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இயேசு சோதனையை எப்படி மேற்கொண்டார் என்று கற்றுக்கொண்டோம். இன்றும் இயேசுவினுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். உதாரணமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்கிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரமானார். நம்முடைய தரித்திரம் நீங்கும்படி அவர் ஐஸ்வர்யத்தை துறந்தார். பொதுவாக இந்த வசனத்தை குறித்து பேசும் பொழுது உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுவதே வழக்கம். ஆனால் இந்த வசனத்தினுடைய பின்னணி, பவுல் எந்த பின்னணியில் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து சில காரியங்களை என்னோட வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த முயற்சிப்போம். முதலாவது, இதனுடைய பின்னணி என்ன? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 24 அந்த முழு அதிகாரமும், அதே இது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக பவுல் மிஷனரி ஆஃபரிங்கை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த மிஷனரிக்காக கஷ்டப்படக்கூடிய தேவ மக்களுக்காக சபைகளிடமிருந்து தர்ம காரியமாக பணத்தை வாங்கி கொண்டே கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை பற்றி பேசும் பொழுது தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். இதே காரியத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்க முடியும். ரோமர் 15வது அதிகாரம் 25 முதல் 28 வசனத்திலையும் அகெயின் இதை பற்றி அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கஷ்டப்படக்கூடிய தேவ ஜனத்திற்கு உதவுங்கள் என்று சபைக்கு சொல்லும் பொழுது அவர் எழுதிய ஒரு வாக்கியம் என்னன்னா, கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் தரித்திரரானார். அவர் ஏன் தரித்திரரானார்? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவத்தை குறித்து பவுல் எழுதும் பொழுது 2 வகையான எடுத்துக்காட்டுகளை அங்கே வைக்கிறார். அதாவது இவங்களை போல நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 எடுத்துக்காட்டு வைக்கிறார். அதில் வைக்கக்கூடிய முதல் எடுத்துக்காட்டு மக்கதோனியா சபை, சர்ச் ஆஃப் மாசிடோனியா அல்லது பிலிப்பி சர்ச், அதை குறித்து சொல்கிறார். அவங்களை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம், இன்னும் சொல்லப்போனால் 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் எப்பேற்பட்ட கிருபையை கொடுத்துருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பவுல் கிருபை, அந்த கிருபை என்ன கிருபைன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனத்தில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் அல்லது அந்த மிகைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் உபத்திரவம் அப்படின்னு வேதம் சொல்லலை, மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்க. அடுத்து தரித்திரம்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே பணம் இல்லாமல் அவங்களுடைய ரொம்ப நம்மளுடைய கலவைக்கெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா தரித்திரம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கப்பா அப்படி இல்லை, கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும். எத்தனை அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனால் எப்படி கொடுத்தாங்களாம் அப்படின்னா, சந்தோஷமாக கொடுத்தாங்க அப்படின்னா, சந்தோஷமாக கொடுத்தாங்களா? சந்தோஷமாக கொடுக்கலப்பா, பரிபூரண சந்தோஷம். அங்கேயும் ஒரு அட்ஜெக்டிவ் போடுறாரு. போட்டுட்டு எவ்வளோ கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கங்கிறதுக்கு சந்தோஷமாக இல்லை மிகுந்த சந்தோஷமாக கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மிகுந்த உதாரத்துவமாய். உதாரத்துவம்னாலே கொஞ்சம் ஓவராக கொடுக்கறதுன்னு அர்த்தம். மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மக்கதோனியா சபையை பற்றி பவுல் சொல்லிட்டு, இது எக்ஸாம்பிள் நம்பர் 1. எதுக்கு? மிஷனரிகளுக்காக கொடுக்கறதுக்கு. பேசிக்காக எதை பற்றி பேசுகிறாருங்க? கொடுக்கக்கூடிய சுபாவம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சுபாவம். கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை நமக்கு இயல்பாகவே வேணும். இது இன்ஃபேக்ட் பவுல் அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது இயேசு சொன்னதாக பவுல் எழுதக்கூடிய ஒரு காரியம், வாங்குகிறத பார்க்கிலும்
கொடுக்கிறதே ஆசீர்வாதம். பிளெஸ்ஸட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம நினச்சிட்டோம், எவ்வளோ காணிக்க வந்தால் அது ஆசீர்வாதம் நினச்சிட்டோம், எவ்வளோ வருமானம் வந்தால் அது ஆசீர்வாதம் நினச்சிட்டோம், எவ்வளவு பொருள் நமக்கு கிடைச்சா நம்ம ஆசீர்வாதம் நினச்சிட்டோம், யாராவது நமக்கு நிறையா கொடுத்தாங்கன்னு அவங்க என்ன பிளஸ் பண்ணிட்டாங்க பிரதர் அப்படிங்கிறோம். ஆனால் பவுலுடைய நோக்கமும் இயேசுவுடைய கோட்பாடும் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. வாங்கினது ஆசீர்வாதம் அவர் சொல்லலை, கொடுக்கிறது ஆசீர்வாதம். அதை சொன்ன பவுல் தான் இங்கே என்ன சொல்கிறாரு, மக்கதோனியா சபையை பாருங்கள், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனால் எப்படி கொடுத்தாங்க, சந்தோஷமாக கொடுத்தாங்க. எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்தாங்க, பரிபூர்ண சந்தோஷமாக கொடுத்தாங்க. சரி, எவ்வளவு கொடுத்தாங்க, உதாரத்துவமாக கொடுத்தாங்க. எவ்வளோ உதாரத்துவம், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எழுதிட்டு இன்னும் பவுலுக்கு திருப்தி வரல. இன்னும் இந்த கொடுக்கறத பற்றி எம்பசைஸ் பண்ணுமே, வேறு எந்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம், யாரை பெஸ்ட்டாக சொன்னால் இன்னும் இந்த கொரிந்து சபைக்கு புரியும், இவங்க நல்ல கிருபை நிறையா இருக்குது, வரங்களில் செயல்படுறாங்க, நல்ல பெரிய சபையாக இருக்குது, பணக்கார சபையாக இருக்குது, இருந்தாலும் கொடுக்க சொல்கிறதுக்கு வேறு யாரை எக்ஸாம்பிளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இயேசுவை விட பெரிய எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இயேசுவை பற்றி எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறார். மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவர் தரித்திரரானார். யாருக்காக? தரித்திரர் இருக்கிறன்னா ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு அவர் கொடுத்தார், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நான் என்னுடைய தரித்திரத்தை போக்குவதற்காக. எதில் அவர் ஐஸ்வர்யமாக இருந்தார்? காசு பணம் அதுலையா? இன்னும் நிஜம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எதில் ஐஸ்வர்யவனாக இருந்தார்? ஆஸ் அ பர்சன், ஒரு நபராக அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தார். என்ன? இஸ் அ காட். நான் மனிதன், அவர் தேவன், ஐஸ்வர்யவனாக இருந்தார். 2வது அவருடைய பொசிஷன்ஸ், அவருக்கு இருந்த செல்வாக்க பாருங்க, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஐஸ்வர்யவனாக இருந்தார். பொசிஷனை மட்டும் இல்லை, அவரோட பொசிஷனை பாருங்க, எந்த ஸ்டேட்டில் அவர் இருக்கிறாரு. He is the Lord of Lords, He is the King of Kings. அப்போ பொசிஷனில் அந்த லெவலுக்கு இருந்தார். அதையும் தாண்டி வர பவரை பாருங்க, அவரை மீறி எதுவுமே நடக்காது. வானம் பூமி எல்லாம் சகலமும் அவருடைய வல்லமைக்கு கீழே இருக்குது. அவ்வளோ பெரிய வல்லமையில் இருந்தவர். சரி, பர்ஃபெக்ஷனை பாருங்க, அவரை விட யாரும் பர்ஃபெக்டாக ஹோலியாக இருக்க முடியாது. அப்போ எவ்வளோ ஐஸ்வர்யம்! ஆஸ் அ பர்சனாக அவர் தேவன், பொசிஷனாக உலகம் முழுக்க அவர்கிட்ட இருக்குது, பொசிஷனாக கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அதையும் தாண்டி அவருடைய பவர், அவர் தான் ஆல் மைட்டி. அதையும் தாண்டி அவருடைய பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட், ஹோலி. இப்படி இருந்தவர் நமக்காக எந்த அளவுக்கு தரித்திரர் ஆனார் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் என்ன கொடுத்தாரு? அவர் மனிதனாக வந்ததுனால அவருடைய தெய்வத்துவத்தை கொடுத்தார், தூக்கி தூர வச்சுட்டார். அடுத்து அவர் மனிதனாக வந்ததுனால ஒரு மாம்ச சரீரத்திற்குள்ளே நம்மளை மாதிரி வருவதற்கு இடம் கொடுத்தார். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த நேரம், காலம், இடம் அப்படிங்கிற காரியம் அவர் ஆட்கொள்வதற்கு இடம் கொடுத்தார். அதாவது ஆம்னி பிரசண்டாக இருக்கக்கூடியவர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வாழக்கூடிய லெவலுக்கு தன்னை விட்டு கொடுத்தார். ஒரு சர்வெண்ட்டாக இருந்தார், அதாவது அடிமை மாறி அடிமை ரூபம் எடுத்து அப்படின்னு வசனம் வருது. இன்னும் துக்கத்தின் மகன், சந்தோஷத்தின் நிறைவாக இருந்தவர் துக்கமுடையவராக இருந்தார். எல்லா பொசிஷனையும் தூக்கி தூர வச்சுட்டு அவர் வந்தார். எதற்காக? நாம் ஐஸ்வர்யவன்கள் ஆவதற்காக. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? பாவத்தினால் தரித்திரராக இருந்த நாம் நீதியில் ஐஸ்வர்யவன்களாவதற்காக, ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருந்த நாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவன்களாக மாறுவதற்காக, நித்திய ஜீவனை பெறுவதற்காக, மன்னிப்பதிலே, சந்தோஷத்திலே, சமாதானத்தில், கனத்தில், உயர்வில் ஐஸ்வர்யவன்களாக மாறுவதற்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சார். எல்லாத்தையும் செஞ்சார்னா அதுக்கு முன்னே என்ன பண்ணார்னா அவர் கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்தவனாக இருக்கிற நீ கொடுக்கிற பழக்கம் உனக்கு வேணும். அதுக்கு மக்கதோனியா சபையை பாரு. சரி, அதிலிருந்து புரியலையா? இயேசுவை பாரு. தன்னையே விட்டு கொடுத்தார். கலாத்தியர் 1:4, கலாத்தியர் 2:20 அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா கொடுப்பது. நீங்கள் உங்களை தேவனுக்காக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடையதை மற்றவங்களுக்காக கொடுக்கறது எளிது. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தேவனுக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடையதை மற்றவர்களுக்காக கொடுப்பது எளிது. நம்ம கடைசியாக யாருக்கு என்ன கொடுத்தோம்? நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய தாளந்து, நம்மள்ட்ட இருக்கிற பொசிஷன்ஸ், நம்மள்ட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள், இதில் யாருக்கு, அது அட்லீஸ்ட் பணம்,
எதையாவது யாருக்காவது கடைசியாக என்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்க? கிறிஸ்துவின் சுபாவம் கொடுக்கக்கூடிய சுபாவம். நீங்களும் நானும் கொடுத்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம், வாங்குவதற்கு அல்ல. கொடுப்பதே ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் பொருட்டு நீர் தரித்திரரானீர். அதனால் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன், பரிசுத்தம், நீதி. இது எல்லாமே ஆண்டவரே நீர் தரித்திரர் ஆனதினால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆக முடிந்தது. அந்த சுபாவத்தை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. அந்த கொடுக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க. வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே ஆசீர்வாதம் என்கிற எண்ணம் உடையவர்களாக, இருதயம் உடையவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய நேரம், எங்களுடைய தாளந்து, எங்களுடைய அன்பு, எங்களுடைய பொசிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.